இப்போ நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களுடைய வீட்டில் நடந்துட்டு இருக்க அந்த ஒரு மோதல், தமிழக போலீசாருக்கும் அவருக்கும் அவருடைய அந்த வீட்டு காவலாளிக்கும் நடந்திருக்க அந்த மோதலுக்கு வந்து தொலைக்காட்சிகளில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த மோதல் குறித்த உங்களுடைய கருத்து என்ன சார்? இது விஜயலட்சுமி அவர்கள் கொடுத்த புகாரை ரத்து செய்ய வேண்டும்னு உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்றாங்க, குற்றப்பத்திரிகை தாக்கல் 12 வாரங்களுக்குள் காவல்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு மேல்முறையீட்டு உச்சநீதிமன்றம் போயிருக்காங்க. இன்று வந்து அவர் நேரில் ஆஜராக வேண்டும், நேரில் வந்து நிற்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. சம்மன் ஒட்ட போனது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகை விஜயலட்சுமி குறித்த அந்த புகாருக்காக தான். அந்த புகாரில் என்னதான் சார் நடக்குது? என்னன்னா, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய திரு சீமான் அவர்கள் மேலே எந்த தவறும் இல்லை அப்படின்னா அவர் அதை வந்து கோர்ட்டில் வாதாடி நிரூபிக்கலாம். ஆனால் வழக்கையே தள்ளுபடி செய்யுங்க அப்படின்னு அந்த ஒரு கோரிக்கை வைக்கிற அந்த போக்கு எப்படி இருக்கு சார்? முதலாக இங்கே வந்து சீமான் அவர்கள் இவர் 2 பேருமே பழகுனாங்களா, அவர் ஒன்றாக குடும்பம் நடத்தினார்களா என்பது தெரியாது இருந்துச்சு. அப்போ அந்த பொண்ணு வந்து அதற்கான ஆதாரங்களும் அதான் சொல்ல வர்றேன். முதல்ல அந்த பெண்மணி புகார் கொடுக்க போறாங்க, சரிங்களா? முதல்ல எல்லாம் கவனிங்க. ஒரு பாதிக்கப்பட்ட பெண்மணி புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்ததுக்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்ச நாள்ல இவங்க பேசிக்கலா என்னன்னா, பொலிட்டிக்கலா இப்ப வந்து எதிர்த்து நிற்க வேண்டிய சீமானை ஒரு விமன் கேஸ்ல, பெண் வழக்குல வந்து போட்டுனா அவ பேரை உண்டாக்கிடலாம்ல. பொம்பளை கேஸ்ல ஜெயிலுக்கு போயிட்டாயா? விஜயகாந்துக்கு இப்படி தான் பண்ணாங்க. அவர் வந்து குடிகாரர், அவர் நாக்கு குளறுவது வந்து ஒரு மனிதனுக்கு இயல்பான ஒன்று. அது வந்து குடியினால தான் குளறன்னு அவசியம் இல்லை, ஆனாலும் அவர் குடிகாரர் என்பதை போல பண்ணாங்க. இது தொடர்ந்து இது போன்ற மனைவி போலீசாரிடம் தற்போது காவல் ஆய்வு போது யூதமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் மற்றும் தமிழ் மொழி ஆய்வாளர் வளர் மெய் அறிவான் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் பவித்ரா. வணக்கம். இப்போ நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களுடைய வீட்டில் நடந்துட்டு இருக்க அந்த ஒரு மோதல், தமிழக போலீசாருக்கும் அவருக்கும் அவருடைய அந்த வீட்டு காவலாளிக்கும் நடந்திருக்க அந்த மோதலுக்கு வந்து தொலைக்காட்சிகளில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த மோதல் குறித்த உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்லை, அது மோதல் இல்லாமல் அது ஏற்கனவே நீங்கள் வந்து அவர் தொடர்ந்து அழைப்பானை, சம்மன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, காவல்துறை கொடுக்குறாங்க. இரவில் கொண்டு கொடுத்து அதிகாலையில் கொண்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால பிரச்சனை வரல. ஏன்னா பொதுவாக நீங்கள் வந்து அவர் வீட்டில் வந்து அழைப்பானை காவல்துறை கொடுக்க போதுன்னா தொலைக்காட்சிகள் போவாங்க, அதை எடுக்க போவாங்க. இந்த இது வந்து குறிப்பிட்ட அழைப்பானை வந்து ஏற்கனவே விஜயலட்சுமி அவர்கள் கொடுத்த புகாரை ரத்து செய்ய வேண்டும்னு உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்றாங்க, குற்றப்பத்திரிகை தாக்கல் 12 வாரங்களுக்குள் காவல்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு மேல்முறையீட்டு உச்சநீதிமன்றம் போயிருக்காங்க. இன்று வந்து அவர் நேரில் ஆஜராக வேண்டும், நேரில் வந்து நிற்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதற்கு அவருடைய வழக்கறிஞர் வந்து அவர் வந்து ஏற்கனவே திட்டமிட்ட பணிகள் சுற்றுப்பயணத்தில் இருக்கார், 4 வார காலம் அவகாசம் வேணும்னு வலசரவாக்கத்தில் போய் கடிதம் கொடுத்துட்டு வர்றாங்க. கொடுத்த 1 மணி நேரத்தில் மீண்டும் வலசரவாக்கம் காவல்துறையினர் அங்கே வந்து புதிய அழைப்பானையோடு போகிறாங்க. புதிய அழைப்பானையோடு போய் நாளை காலை 10 மணிக்கோ 10:30 மணிக்கோ அவர் நேரில் வந்து நிற்க வேண்டும் அப்படின்னு அழைப்பானை ஒட்டிட்டு வந்துடுறாங்க. ஒட்டிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து கிழிச்சு போட்டுறாங்க, சரிங்களா? அதற்கு பிறகு ஒரு காவல் உயரதிகாரி, அதை வந்து சப் இன்ஸ்பெக்டரோ இன்ஸ்பெக்டரோ இருக்கக்கூடிய ஒருத்தர் போகிறாரு. 2 பேர் அவர் சீருடையில் போகிறாரு, 2 பேர் சீருடை இல்லாமல் போகிறாங்க. போயிட்டு அவங்க கதவை திறக்கிற முயற்சி பண்ணுறாங்க. கதவு பூட்டப்பட்டு இருக்குது. அப்புறம் தட்டும்போது காவலாளியை வந்து நிற்கிறார். அப்போ ஒரு சீருடையில் ஒரு காவல் அதிகாரி அவர் உள்ள தள்ளிட்டு போக முயற்சிக்கிறார்.
அவர் தடுக்கிறார். அவருக்கு பாதுகாவலருடைய வேலை அதுதானே. ஏன்னா காவல்துறை வந்திருந்தாங்க அப்படின்னா ஒன்று அவர்கள் கதவை திறந்து வைத்து உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறது, உள்ளே போய் அமர்ந்து பேச வச்சுருக்கலாம். இல்லை இவர்கள் சொல்லியிருக்கலாம், யார் வீட்டில் இருக்காங்களா வர சொல்லியிருக்குன்னு சொல்லியிருக்கலாம். இவர் நேரடியாக உள்ளே போகிறார். உள்ளே போகும்போது தடுக்கும் பொழுது காவல் அதிகாரி தான் அவரை வந்து நெட்டி தள்ளிட்டு போகிறத நம்ம பார்க்க முடியுது காணொலியில். கூடவே போன சீருடை இல்லாத 2 காவலர்களும் சேர்ந்து அவரை தரத்தரன்னு இழுக்கிறாங்க. போயிட்டு நேரடியாக போயிட்டு அவரை தள்ளிட்டு போயிட்டு திரும்ப இழுத்து கொண்டு வந்து ஜீப்பில் ஏற்றிட்டு போயிடுறாங்க. சரிங்களா? அவர் வந்து முன்னாள் இராணுவத்தினுடைய முன்னாள் வீரர், அவர் ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன் தான் அவர். ஸோ அவருடைய கடமையை அவர் செஞ்சுருக்காரு. சரிங்களா? ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்து காவல் அதிகாரி போனால் சம்மன் வெளியே ஒட்டிட்டு போயிட்டீங்க, அதோட வேலை முடிஞ்சிருச்சு. அதற்கு பிறகு அதை வைத்திருக்க வேண்டுமா கிழிக்க வேண்டுமாங்கிறது அவங்களுடைய வேலை. நீங்கள் சம்மனை ஒட்டியாச்சு, நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம். நாங்கள் சம்மனை வந்து சர்வ் பண்ணிட்டோம், இவர் ஆஜராகலை அப்படின்னு சொல்லலாம். 2வது, வீட்டில் ஆட்கள் இருக்காங்க. எப்போ வந்து சுவற்றில் ஒட்டப்படும் கதவுகளில் ஒட்டப்படும்னா ஆளே இல்லை சம்மன் வாங்க மாட்டேன்றாங்க. சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜப்தின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க கொண்டு போய் கோர்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கதவை ஒட்டிடுவாங்க. ஏலத்துக்கு வரதெல்லாம் ஒட்டுவாங்க. அது வழக்கமான ஒன்று. அவர் இருக்கார், ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காரு, இப்போ ப்ராப்பராக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க முறையாக வந்து வழக்கறிஞரை வச்சு. அப்போ அதை செய்யலை. ஸோ இதுவும் காவல்துறை வந்து நாங்கள் நாளைக்கு வந்து நீ வரணும், இல்லைன்னா நாளைக்கே உங்களை கைது பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 11 பாயிண்ட் போட்டு ஒட்டிட்டு போயிருக்காங்க. அதை எடுத்துட்டாங்க. ஸோ அதை கேட்க போன போது இந்த தள்ளுமுள்ளு நடந்திருக்கு. இதில் வந்து என்னென்னா பத்திரிகை ஊடகங்கள் எப்படி வெளிப்படுத்துதுன்னா, காவல்துறையை துப்பாக்கி காட்டி மிரட்டிய சீமானின் பாதுகாவலர் அவரை வந்து அடித்து தரதரன்னு இழுத்து சம்மனை கிழித்து அப்படி. இல்லை, அதுதான் நானும் கேட்கலான்னு இருந்தேன். என்னன்னா ஒரு காணொலியே வந்து நேரடியான காணொலி நமக்கு கிடைக்குது. அதில் நம்ம பார்க்கும்போது தெரியுது அந்த காவலாளி தடுக்கிறாரு, போலீஸார் தான் வந்து அவரை அடிக்க முற்படுறாங்க, மோதல் ஏற்படுது அப்படின்றது தள்ளிட்டு இழுத்துட்டு வராங்க அவங்க. ஆனா அவங்க போடுறது எப்படின்னு பாத்தீங்கன்னா போலீஸையே தாக்கிய சீமான் வீட்டு காவலாளிகள். இப்போ பத்திரிகை ஊடகங்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கடந்த ஒரு மாத காலமாகவே நீங்க வந்து 2 மாத காலமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அன்றாடம் ஒரு செய்தி, ஒரு தலைப்புல வந்து சீமான் செய்தியை பத்தி பரபரப்பாக்குவாங்க. அதை வந்து 3 நாளைக்கு முன்பாக நடைபெற்ற ஒரு நிகழ்வை வந்து இன்னைக்கு நடந்ததாக வந்து காலையில் கொண்டு வருவாங்க, புதுசாக தொடங்குவாங்க. ஸோ அன்றாடம் சீமானை அவர்களை பற்றி தொடர்ந்து போடணும் அப்படிங்கிறது, செய்தி போடணுங்கிறது இருக்காங்க. அதை வந்து பரபரப்பாக்கி கொண்டு போகணும் அப்படின்ட்டு இருக்காங்க. இதே தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செல்வி ஜெயலலிதா இருந்தவர்களுக்கு இருந்த காலத்தில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்து விட்டார் அப்படின்னு காலையில் நீங்கள் வந்து அந்த காலத்தில் அப்போ தான் சன் நியூஸ் தான் சன் டிவி தான் பெரிய சேனல் இருந்து, பெரிய சேனல் அது. ஜெயா டிவி இருந்துச்சு, அப்புறம் வந்து ராஜ் டிவியில் இருந்துன்னு வச்சுக்கலாம். ஆனால் சன் டிவி செய்திகள் நீங்கள் எடுத்த உடனே மொத்த தலைப்பு செய்திகள் 5 தலைப்பு செய்திகள் போட்டாங்கன்னா 5மே வந்து வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்து ஜெயலலிதா, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்து சசிகலா அப்படின்னு தான் வரும். அப்புறம் இதே மாதிரி தான் கொண்டு போய் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வீட்டில் வந்து இதோ பாருங்கள் எவ்வளோ செருப்பு வைத்திருக்கிறார், இதோ பாருங்கள் எவ்வளோ புடவை வைத்திருக்கிறார், எவ்வளோ ஆடம்பரமான பங்களா. ஒரு நடிகை வந்து 10 செருப்பு வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீட்டு பெண்களே 5 செருப்பு வச்சிருக்காங்க இல்லைங்களா? உடைகள் வந்து ஒரு 100 புடவை வைத்திருக்கக்கூடிய எளிய வீட்டு பெண்கள்லாம் இருக்காங்க. அப்போ இருந்தாலும் ஒரு நடிகையாக இருக்கும்போது அன்றைக்கி அது வந்து பயங்கரமாக வந்து சென்சிடைஸ் பண்ணாங்க. இது இப்போ தொடர்ந்து இது போன்றவர்களை செய்வது வழக்கம். இப்போ சீமானுக்கு தொடங்கியிருக்காங்க. விஜயகாந்துக்கு இப்படி தான் பண்ணாங்க. அவர் வந்து குடிகாரர், அவர் நாக்கு குளறுவது வந்து ஒரு மனிதனுக்கு இயல்பான ஒன்று. அது வந்து குடியினால தான் குளறன்னு அவசியம் இல்லை, ஆனாலும் அவர் குடிகாரர் என்பதை போல பண்ணாங்க. இது தொடர்ந்து இது போன்ற நீங்கள் ஒரு புதிய கட்சியோ இல்லை புதிய யாராவது வந்துட்டாங்கன்னா அவர்களுக்கு எதிராக இப்படிப்பட்ட அவதூறுகளை பரப்புவது அப்படிங்கிறது வெளிப்படையாகவே ஊடகங்கள் பண்ணுது. இப்போ இது ஒரு ஊடகம் முதல்ல பண்ணிட்டு இருந்துச்சு, இப்போ 4 காட்சி ஊடகங்கள் ஒன்று சேர்ந்து செய்கின்றன. இதில் 2 இருக்குது. ஒன்று இப்போ சன் நியூஸ்லாம் செய்கிறாங்கன்னு காரணம்னா அவங்க திமுக ஆதரவாளர்கள், அது இயல்பாக அவங்க செய்வாங்க. இப்போ கலைஞர் டிவியை ஆதரிச்சா போகணும் அதிமுகவை, அது நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நடுநிலை ஊடகங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பிற சேனல்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவர்களும் இதே வேலை பண்ணுறாங்க. போட்டி போட்டுட்டு பண்ணுறாங்க, சன் நியூஸை போட்டி போட்டு பண்ணுறாங்க. அவர்களுக்கு என்னென்னா சீமான் குறித்த செய்திகளை போட்டால் மக்கள் பார்க்குறாங்க, இன்றைக்கி பார்வையாளர்கள் அதிகமாகுது, அதனால் அவங்க அந்த இதில் எடுக்கிறாங்க. மொத்தத்தில் இது வந்து என்னென்னா ஊடகங்கள் பற்றின ஒரு தவறான எண்ணத்தை வந்து மக்களுக்கு ஏற்கனவே வந்து ரொம்ப ஆழமாக கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அது மீது நம்பிக்கை போயிடுச்சு. தொடர்ந்து இவர்கள் இவ்வாறு செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக மக்கள் ஊடகத்தை புறக்கணிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம என்ன தவறுனா அவர் சீமான் வீட்டினுடைய பாதுகாவலர், அவர் ஒரு ப்ரைவேட் செக்யூரிட்டியாக கூட இருக்கலாம். அவர் கன்னுங்கிறது வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் எல்லாத்தையும் கன் இருக்குது. ஸோ அவர்னால வச்சுருக்காங்க அப்படின்னா அங்கே தவறு இருந்தால் தவற போடுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி கண் கூட நம்ம பார்க்குறோம். காட்சியில் வந்து யாரும் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா காவலரை நெட்டித்தள்ளி காணொலியில் இப்படி ஓடுது. ஆனால் தலைப்பு பார்த்தா காவலர் சீமான் தொடர்பான எல்லா செய்திகளும் எப்படி பார்த்தீங்கன்னா நடப்பது வந்து ஒன்றாக இருக்கும். இவர்கள் வந்து பிரதிபலிப்பது, இவர்கள் வந்து எப்படி சொல்றதுன்னா அதை ப்ரொஜெக்ஷன் பண்ணுறது இருக்கு இல்லைங்களா, அது வேறாக இருக்கிறது. நீங்கள் மாவட்ட செயலாளர் வெளியேறிட்டான்னு போடுவாங்க, அவங்க கட்சியில் வந்து மாவட்ட செயலாளரே கிடையாது. அது கிட்டத்தட்ட போன தேர்தலுக்கு பிறகு கலைச்சிட்டாங்க அவங்க. இப்போ மண்டல செயலாளராக வந்து ஒட்டுமொத்தமான கட்டமைப்பு வேறு மாதிரி மாற்றுறாங்க. 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த ஒரு கூட்டம் வந்து உட்கார வச்சு ஒரு ப்ரெஸ் மீட்டு, இதை தொடர்ந்து சன் நியூஸ் வந்து
இப்போ இன்னைக்கு கூட ஒரு காணொலி வழியாக இருக்குது. ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய நாத்தாக்காரோட நிர்வாகிகளோடு தொடர்பு கொண்டு பேசுங்க அப்படின்னு சன் நியூஸ் நிர்வாகம் சொல்லி ஒரு தம்பி பேசியிருக்கார். அது காணொலி வழியாக இருக்குது. அது செய்தியாளர் அவர் இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்கிறாங்க. நீங்களாம் அதிருப்தியில் இருக்கீங்களா? இப்போது சன் நியூஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட்டில் மக்களுக்கு வந்து தண்ணி இருக்கா, கல்விக்கு வந்து உங்களுக்கு உதவி கிடைக்குதா, மருத்துவ உதவி கிடைக்குதா, பெண்கள் வந்து பாலியல் துன்புறுத்தல் இல்லாமல் வெளி நடமாட முடியுதா என்று தொலைபேசியில் அழைச்சி கேட்டால் நம்ம பாராட்டலாம். நாம் தமிழர் கட்சியினுடைய செயலாளர்கள் கூப்பிட்டு நீங்கள் அதிருப்தியில் இருக்கீங்களா, திருப்தியில் இருக்கீங்களான்னு செய்தி சேகரித்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் ஒரு அவலமான சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். சம்மன் ஒட்ட போனது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகை விஜயலட்சுமி குறித்த அந்த புகாருக்காக தான். அந்த புகாரில் என்ன தான் சார் நடக்குது? என்னன்னா, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய திரு சீமான் அவர்கள் மேலே எந்த தவறும் இல்லை அப்படின்னா அவர் அதை வந்து கோர்ட்டில் வாதாடி நிரூபிக்கலாம். ஆனால் வழக்கையே தள்ளுபடி செய்யுங்க அப்படின்னு அந்த ஒரு கோரிக்கை வைக்கிற அந்த போக்கு எப்படி இருக்குது சார்? நம்ம முதலாக இங்கே வந்து சீமான் அவர்கள் இவர் 2 பேருமே பழகுனாங்களா, அவர் ஒன்றாக குடும்பம் நடத்தினார்களா என்பது தெரியாது இருந்துச்சு. அப்போ அந்த பொண்ணு வந்து அதற்கான ஆதாரங்களும் அதை சொல்ல வர்றேன். முதல்ல அந்த பெண்மணி புகார் கொடுக்க போகிறாங்க. சரிங்களா? முதல்ல எல்லாம் கவனிங்க. ஒரு பாதிக்கப்பட்ட பெண்மணி புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்ததுக்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்ச நாளில் அவரே வந்து அந்த புகாரை திரும்ப பெற்றுக்கொள்கிறார். புரிஞ்சுங்களா? 2 முறை இப்படி நடக்குது. 2வது முறையும் புகாரை நான் வந்து இப்போ நீங்கள் விசாரிக்கணுன்றாங்க. அப்புறம் திரும்ப பெற்றுக்கொள்கிறார். இதற்கிடையில் சீமான் அவர்களுக்கு திருமணமாக்கி விடுகிறது. அவருக்கு குழந்தையும் பிறந்துருச்சு. சரிங்களா? அப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி வாழ்க்கைக்கு போயிட்டார். கிட்டத்தட்ட 10-11 ஆண்டு காலம் இதை பற்றி பிரச்சனையே வரல. இப்போ மீண்டும் வந்து அந்த புகாரை விசாரிக்கணும்னு சொல்லும்பொழுது தான் இதே வந்து வாழைப்பழ கதையாக இருக்குது, அந்த என்ன இதுங்கிற மாதிரி வாழைப்பழ கதையாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாரு, இந்த புகாரையும் ரத்து பண்ணுங்க. இது இருந்துட்டு இருந்தா இந்த அம்மா அடுத்த 3வது முறை, இப்போ 3வது முறை வந்துருச்சு இல்லைங்களா? இன்னும் விட்ட 4வது 5வது முறையும் வந்து நாம் தமிழர் கட்சியின் தம்பிகளுடைய அந்த அச்சுறுத்தல் மிரட்டல்களால தான் அவங்க வந்து அந்த புகாரை திரும்ப பெற்றதா நீதிபதியே சொல்றாங்க. சரிம்மா, இல்ல நீதிபதி அப்படிலாம் சொன்னதா வந்து இவங்க சொல்வது வந்து பிழையானதுமா. செய்திகள் வந்து நீங்க ஆர்டர் காப்பி நம்ம வாங்கி பார்க்கணும். ஆர்டர் காப்பி வாங்கும்போது தொடர்ச்சியான அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள், தொடர்ச்சியாக இவ்வாறு நம்ம புகார் கூறிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நீதிமன்றம் சொல்லியிருக்குது. நீதிமன்றம் அப்சர்வேஷன் அப்படி தான் எழுதுவாங்க. நீதிமன்றம் அதில் வந்து ஆர்டரா போடல. என்ன சொன்னாங்கன்னா, இதை ரத்து செய்ய வேண்டியதில்லை, இது குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணுங்க, சார்ஜ் ஷீட் போடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. அவ்வளோதான் நீதிமன்றம் சொன்னதே தவிர அது ஒன்றும் தனிப்பட்ட எந்த கருத்தையும் சீமான் மீது சொல்லவில்லை. முதல்ல இதுவே தவறானது, பிழையானது. நீதிமன்றம் வாறு சொல்லிவிட்டதாக இவர்கள் வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் பொய்யானது. நீதிமன்ற செய்திகள் எல்லாம் எப்படி கையாள வேண்டும், காவல்துறையின் செய்திகளை எப்படி கையாள வேண்டும் என்கிற அடிப்படை வரைமுறையே இல்லாமல் போயிட்டு இருக்கு. எவ்வளவு வந்து நீங்கள் அசிங்கமாக, தவறுதலாக, பிழையாக பரப்ப முடியுமோ பரப்பக்கூடிய அவலமான சூழ்நிலைக்கு ஊடகங்கள் போயிருக்கு. விஜயலட்சுமி புகார் கொடுத்துட்டாங்க. புகார் கொடுத்து திரும்ப பெற்றாச்சு. நம்ம என்ன கேட்குறோன்னாங்க, 11 ஆண்டு காலமாக இவர்கள் வந்து பார்த்தா உண்மையிலேயே இவர்கள் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தால் முதல் முறையே திரும்ப பெற்றிருக்கக்கூடாது. புரிஞ்சுங்களா? நான் வந்து சீமான் எனக்கு திருமணமே செய்ய வேண்டாங்க இனிமேல் வந்து, ஆனால் இந்த அநீதிக்கு நான் வந்து நீதி கேட்டே தீருவேன், சீமானுக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்தே தீர வேண்டாம், முதல்லையே நீங்கள் போயிருக்கணும். நீங்கள் எதுக்கு திரும்ப பெறுறீங்க? சரி பரவாயில்ல, முதல் தடவை மிரட்டிட்டாங்க, 2வது முறை எதுக்கு நீங்கள் வந்து திரும்ப பெறுறீங்க? முதல் தடவை மிரட்டணுங்க, 2வது தடவை என்னங்க முதல் தடவை மிரட்டணுங்க, 2வது தடவை மிரட்ட மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அப்ப நீங்க மிரட்டலுக்கு அஞ்சுகிறீர்களா? நீங்க மிரட்டலுக்கு அஞ்சு ஒரு ஒற்றை பெண்மணியா இருக்காங்க. எங்க ஒற்றை பெண்மணி? எனக்கு அவங்களுக்கு தான் முழு ஆதரவு இருக்கு. திராவிட இயக்கங்களும் கட்சிகளும் முழுமையா அந்த அம்மா பின்னாடி நிக்கிறாங்க. நாங்க என்ன இருக்காங்க அந்த அப்போ அவங்க முதல்ல அன்று மிரட்டக்கூடிய அளவுல இவங்களே கிடையாதுங்க. நாம் தமிழர் கட்சி அந்த அளவுக்கு வலுவா இல்ல. மிரட்டக்கூடிய அளவுக்கு என்ன இருக்காங்க? நான் என்ன கேட்கிறேன்னாங்க, நீங்க மிரட்டக்கூடியவங்களா இருந்தாங்கன்னா நீதிமன்றத்துக்கு நீங்க தொடர்ந்து போயிருக்கலான்றாங்க. காவல்துறை விட்டுருங்க, இந்த அம்மா காவல்துறைக்குள்ளே தானே சுத்துது. நீதிமன்றத்துக்கு போனா யாரும் மிரட்ட போறா? காவல்துறைக்கு புகார் கொடுத்தாங்க, அன்னைக்கு நடக்கல, நான் உடனடியாக நாங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு போயிருக்கலாமே. எத்தனை நீதிமன்றங்கள் இருக்கு, ஏன் போகல அவங்க? இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஒரு வெஞ்சியன்ஸ் என்று சொல்லக்கூடிய அரசியல் அழுத்தங்கள் பின்னாடி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். என்ன காரணம்னா, அந்த அம்மாவுக்கு ஆதரவாக அந்த அம்மா பேசுவதெல்லாம் எடுத்து வந்து போடக்கூடியவங்க யாராக இருக்காங்கன்னா, திராவிட இயக்கங்கள் கட்சிகளை சேர்ந்தவங்க அந்த எக்ஸ் அப்புறம் வந்து யூடியூபர்ஸ், பெய்டு எக்ஸ் பதிவர்கள், பெய்டு யூடியூபர்ஸாக இருக்கிற காரணத்தினால அவங்க அப்போ இயல்பாகவே தெரியுது. இவங்களுக்கு பேக்கிங் வந்து இவங்க இருக்காங்க அப்படின்னு தெரியுது. சுபவீர பாண்டியன் போனவர்கள் வெளிப்படையாக சொல்கிறாரு, ஒரு பெண் இதில் தான் வந்து சீக்கிரம் கைது செய்யப்படுவார்ன்றாங்க. இவங்க பேசிக்கலாக என்னென்னா, பொலிட்டிக்கலாக இப்போ வந்து எதிர்த்து நிற்க வேண்டிய சீமானை ஒரு விமன் கேஸில், பெண் வழக்கில் வந்து போட்டுன்னா அவப்பெயரை உண்டாக்கிடலாம்ல. பொம்பளை கேஸில் ஜெயிலுக்கு போயிட்டாயா, அதிகம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பரப்பி கொண்டிருப்பார்கள். ஆமைக்கறி அப்படி தான் சொன்னாங்க, ஆமைக்கறி இருக்கிறது என்று நிறுவனமாகி விட்டது. AK-74 இல்லைன்னாங்க, AK-74 இருக்குது, இயக்கத்தில் இருந்ததுங்கிறது நிறுவனமாக இருக்கிறது. தலைவரை பார்க்கல, தலைவரை பார்த்தது நிறுவனமாக இருக்கிறது. புகைப்படம் எடுத்து நிறுவனமாக இருக்கிறது. இவர்கள் சொல்லக்கூடிய எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது அவதூறு பரப்புரையாகத்தான் இப்பொழுது எஞ்சி நிற்கிறது. இப்பொழுது சற்று எல்லை மீறி
இப்பொழுது வந்து இந்த என்ன வேறு எதிரையுமே அவரை வந்து பிடிக்க முடியல, சரி பெண் வழக்கிலையாவது கொண்டு போய் உள்ளே போடுவோம் அப்படிங்கிறத பண்ணாங்க. விஜயலட்சுமிக்கு ஒருவேளை திரு சீமான் அவர்கள் அநீதி இழைத்திருந்தால் அது அவருடைய மனசாட்சியே வந்து அதை உறுத்தும். சரிங்களா? இப்படிப்பட்ட ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர் அதை வந்து இன்னும் அப்படியே வந்து மறைத்தெல்லாம் போயிட்டு இருக்க முடியாது. நீங்கள் பெண்களுடைய தொடர்பான அரசியல் தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கங்களுடைய பழைய வரலாற்றெல்லாம் எடுத்து போட்டோம் அப்படின்னா அவ்வளவு கேவலமாக இருக்கும். கண்ணதாசன் அவர்கள்லாம் புத்தகமே எழுதியிருக்காரு. சரிங்களா? அதனால் இதில் வந்து எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கலாக வந்து இப்போ நீங்கள் குஜராத்தில் எடுத்துட்டிங்கன்னா கூட ஹர்தீப் பட்டேல்னு ஒரு இளைஞர் வந்து வந்தார். ஒட்டுமொத்தமான பட்டேல் சமுதாயத்தையும் குஜராத் முழுவதும் ஒன்றிணைச்சார். போன முறை அவர் வந்து பிஜேபிக்கு எதிராக நிற்கிறான்னு சொன்ன உடனே பிஜேபி என்ன பண்ணுச்சுன்னா அவர் பெண்களோடு இருக்கக்கூடிய வீடியோ ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. எல்லா தேர்தல்களிலுமே வந்து பார்த்திங்கன்னா எதிராளியினுடைய பலவீனப்படுத்துவதற்கு மக்கள் மத்தியில் இது போன்றவற்றை எடுத்து வெளியிடுவதுங்கிறது வழக்கமாக இருந்துட்டு இருக்கு. அந்த உத்தியை தான் தற்போது திராவிட இயக்கங்களும் கட்சிகளும் செய்கின்றன. இது பாலிடிக்ஸ். இது பிட்வீன் சீமான் அண்ட் வந்து ஒரு அஃபெக்டட் லேடி அப்படின்னா நம்ம எல்லாமே போய் 2 தரப்புல நிற்கலாம். அப்பா உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை பேசி தீர்த்துங்க, இல்லை சொல்யூஷன் கொடுங்க அப்படிங்கிறது ரொம்ப நியாயமான ஒன்று. பட் பின்னாடி ஒரு பெரிய பாலிடிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த பாலிடிக்ஸில் வந்து இதுக்காக நீங்கள் சீமான் அவர்களையோ நாம் தமிழர் கட்சியோ இதை வைத்து அவர்கள் வந்து முடக்கி விடுவது அப்படிங்கிறது தமிழ் தேசியத்திற்கு ஆபத்தான ஒன்று. அந்த தமிழ் தேசியவாதிகளாக இருக்கக்கூடியவர்கள் அந்த இடத்துல ரொம்ப கவனமாக அதை பார்க்க வேண்டியதாக. இவ்வளவு நேரம் இணைப்பில் வந்து எங்களுடைய பல கேள்விகளுக்கு உங்களுடைய விளக்கமான பதில்களை அளிச்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. வணக்கம்.